வெல்கம் டு டேவிட்சன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வந்து நண்டு வாங்கியிருக்கோம். நண்டு வந்து பாய்க்கிட்டு தான் வாங்குவோம். கேட்காரு பாருங்கள். பாய் குவாலிட்டி குவாலிட்டி நண்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். தம்பி வந்து ஃப்ரெண்டில் போயிட்டார் வாக்கிங்க்கு, அதனால் அவர் காட்ட முடியல. மார்க்கெட் பாருங்கள் எப்படி இருக்காங்க. அதுதான் துபாயில் இருக்கிற பெரிய வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட். தெரியும் எல்லாம் மீனா இருக்கு பாருங்க. எல்லாம் ஃபிஷஸ் பாருங்க. பெரிய நண்டு காட்டு பாருங்க. நெண்டை எங்க இருக்கு பெரிய பையன் உங்களுக்கு வீடியோ காட்டிட்டு வரான். இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் பூட்டிட்டாங்க. ஈவினிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஒரு நண்டு காட்டு, பெரிய நண்டு காட்டு பாருங்க. கையில் வச்சு பார்க்குற பாருங்க. சைஸ் எவ்வளோ பெருசு பாருங்க. இங்க பாருங்க. தொட்டுங்க. ஏறா ஏறா பெரிய ஏறா இருக்காது. நல்ல வீடியோ மேலே காட்டு, தரையில் காட்டாது. ஏறா பெருசாக இருக்கு. பெரிய ஏறா சைஸ்லாம் பாருங்க. कितना है भैया? 75 भैया। ये जी 75 है। ये फ्रेश वाला भैया, फ्रोजन नहीं है। ये मुट्ठा 60 ग्राम है, आपके लिए 55 आएगा केजी का। 50 ग्राम आएगा। மீன் முட்டைலாம் 50 கிராம் தான். யாரா பாருங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. 60 கிராம் 50 கொடுப்பாரு பேரம் பேசினா. அங்க பெரிய நண்டு இருக்குல்ல. பெரிய நண்டு இருக்கிறதுலே ஒரு கடையில் தான் இருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. भैया कितना है? பெரிய நண்டு गाइस. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. भैया कितना है केजी? இந்த நண்டு பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு. பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெருசு பாருங்க. சரியான பெருசு. பல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பெரிய இறால் பார்ப்போம். அங்க பாருங்க. टच नहीं करने का, टच नहीं करने का, खाली फोटो बनाओ, टच नहीं करने का। ओके नहीं कुछ नहीं करते. எல்லா வகையான சைஸ் இறாவும் இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய இறால். படத்துல தான் பார்க்க முடியும் இந்த இறெல்லாம். இங்க பாருங்க ஆக்டோபஸ். ஆக்டோபஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒட்டிக்கும் அது. ஓரளவு வீடியோஸ் பார்த்துப்பீங்க. இப்போ இருக்கிறதுலேயே நெத்திலி மீன் ஒரே ஒரு ஷாப்பில் தான் இருக்குது. நினைக்கிறாரு பாருங்க பாய். அவர்கிட்ட மட்டும் தான் இருக்குது நெத்திலி மீன். வீடியோ பார்த்துருப்பாங்க. எடுத்துக்காட்டு நெத்திலி மீன் கையில் 25 கேஜி. அது சால மீன் வாங்கியாச்சு நம்ம. ஓகே பாய், சி யூ. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ஃபிஷ் கட்டிங் ஏரியாவுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாரும் ஃபிஷ் கட் பண்ணுறாங்க. இது வந்து க்ளீனிங் ஏரியா. ஃபிஷ் கட்டிங் இதை பார்த்தாலையும் தெரியும் எல்லாரும் ஃபிஷ் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். இப்போ நாங்களும் ஃபிஷ் கட்டிங் தான் கொடுக்க போகிறோம். ஒரு அண்ணா டாட்டா சொன்னாங்க. காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் வந்திருக்கோம். வாங்க இப்போ உங்களுக்கு காமிங்க. கேப் ஓப்பன் பண்ணுறேன். ஓ சாரி, நான் கேப் ஓப்பன் பண்ணல. இது பாருங்க எல்லாம் தெரியும். ஆரஞ்சு, பனானா, லிச்சி எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுருக்காங்க. துபாயில் இதாங்க கிர்னி.
வாட்டர்மெலன். கொஞ்சம் லாங்காகவே காட்டு. ஓகே. அதுங்க இதான் வந்து நம்ம ஊர் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி துபாயில் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் உள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ். இங்கே இளநீலாம் இப்படி தான் இருக்கும் பாருங்க. இது வந்து நம்ம ஊரில் இருக்கும்ல நொங்கு காய்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குதியா? இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்க பலாப்பழம். அதான் அது இப்போ வந்து நல்ல ஒரு லொஹர் டைம் இங்கே. ஆமாம், லொஹர் டைம் தர்பூஸ் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் வண்டி க்ளீன் பண்ணுறதுன்னு. இங்கே பாருங்க ஒருத்தர் கார் மாதிரி ஓட்டிட்டு போகிறாரு. இங்கே பாருங்க வாட்டர்மெலன். வாட்டர்மெலன்லாம் பாருங்க எப்படி அடிச்சு 3 கிராம். வச்சுருக்காங்க. இப்போ இப்போ நம்ம அப்படியே வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிடலாம். ஃபிஷ் நம்ம கழுவ கொடுத்தோம்னா அதை நம்ம வாங்கிடலாம். வாங்கிறதுக்கு போவோம். இதுதான் அவுட் சைட் காய்ஸ். இது வந்து தான் சைனா கடை, சைனா ரெஸ்டாரண்ட்ஸ். இதை பார்த்தாலே தெரியும் எல்லாம் ஒரு இது மால் மாதிரி கைஸ். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே உள்ள போயிடலாம். ஃபிஷ் மார்க்கெட், வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட், தேரா துபாய். வாங்க. ஆல்ரெடி ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம், கட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ கட் பண்ணுறதை போய் ரிட்டர்ன் வாங்கணும். இங்கேயே அவங்க கழுவியும் கொடுத்துருவாங்க. இங்கே கழுவ கஷ்டப்பட வேண்டாம். மீனுக்கு கிலோவுக்கு 5 கிராமு, எறாக்கு 5 கிராம், அப்படின்னு சொல்லி நண்டுக்கு 6 கொடுப்பாங்க. கிராம், இந்த மாதிரி ரேட்லாம் இருக்குது. இங்க பெரிய பாருங்க ஃபிஷ் மார்க்கெட், அதனால கொஞ்சம் எல்லாம் பூட்டிட்டாங்க. டக்குன்னு கேட்டு பார்த்து கரெக்டான பிளேஸ்க்கு. ஆமா, வர முடியாது guys. இது ரொம்ப பெருசு guys. இப்போ பாருங்க எல்லா கடையும் கொஞ்சம் பூட்டிட்டாங்க. செக் பண்ணாத மொபைல் பார்க்குறவங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் மட்டும்தான் இருக்கு. இது வந்து குடல் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய இறால். பாருங்க எவ்வளோ பெரிய மீன். பப்ளு பப்ளு பப்ளுங்கிறாரு செல்லம்மா. அப்போ சரி இப்படி போயிடுவோம், அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணுவேன். இது பாருங்க இறால். இது வந்து பெரிய நத்தையா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஃபிஷ்ஷஸ். இங்கே பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற ஃபிஷ்ஷு. ஓகே. இங்கே பாருங்க இதான் கட் பண்ணுறதுக்கு கொடுக்க சீட்டு. நம்ம இதில் பில் போட்டுருவாங்க, பார்த்தாலே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் இருக்கும். ஃபிஷ்ஷு, நண்டு. கிராபுக்கு வந்து குவான்டிட்டி 2 கிலோவுக்கு 6 ரூபா. ப்ரானுக்கு வந்து 2 கிலோ 8 கிராமு. சர்தினுங்கிற ஒரு ஃபிஷ்ஷு வாஷ் பண்ணுறதுக்கு 5 கிராம். ஸோ திஸ் இஸ் த டீட்டெயில் ஃபார் வாஷிங். ஓகே, இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை வாங்கிட்டு பார்க்கலாம். வாங்குற இடம் இப்போ நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். காமிச்சிருப்பேன். இந்த அண்ணன் பார்த்தாங்க, ஒரு டாட்டா சொன்னாங்க. இங்கே ஓடி போனால் இங்கே ஆடு கோழிலாம் இருக்கும் guys. உங்களுக்கு தெரியுதா ஒரு இது மாதிரி எல்லாம் அவுட் சைடு தான் guys. பார்த்தீங்கனால தெரியும் எல்லாம் போயிட்டாங்க கொஞ்சம் பேர். இதெல்லாம் அந்த ஐஸ் கட்டிகள் தெரியும். அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போட்டாங்கல்ல அந்த மாதிரி guys. அந்த ஐஸ் கட்டி பார்த்தோம்னா கைஸ் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போட்டாங்க. அது guys. இப்போ எங்கள் டேட் வந்து போயிட்டு இருக்காங்க, வாங்கி ஃபிஷ் வாங்கிக்கிறாங்க. அங்கே இப்போ நம்ம ஃபிஷ் வாங்கிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து அந்த பக்கம் பண்ணிட்டாங்க. வெயிட்டிங் ஸ்பாட்டு நண்டு எப்படி துண்டு துண்டாக எப்படி வச்சுருக்காங்க. இங்கே நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்துருந்தோம், இங்கே தான் க்ளீன் வாங்கணும். நான் சொன்னோம்னா அந்த ஆடு கோழின்னு உங்களுக்கு தெரியுதா? ஆடு கோழின்னு உண்டு guys. இப்போ எங்கள் டேடை வந்து வாங்கிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க.
இந்த வாங்கியாச்சு நாங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு கவர் கொடுத்துருவாங்க இவங்களே. ஹாய் போல் பாய் ஹாய். ஒரு அண்ணா ஹாய் சொன்னாங்க. வாங்கியாச்சு வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.